நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அருண் அப்படின்ற ஒரு பணக்கார வீட்டு பையன் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டுல வேலை பார்க்குற காவியான்ற ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த காதல் ஆரம்பிச்சது, இது கல்யாணத்துல முடிஞ்சதா இல்லையான்னு சொல்றது தான் இந்த கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா லைக் பண்ணிருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அருணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனா இருப்பான். அருணை பொறுத்த வரைக்கும் பணக்கார வீட்டு பையன், பணத்துக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் வந்து அப்பாவோட தொழிலை இவன் மேனேஜ் பண்ற விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்பா பயங்கர பிசினஸ் மேனா இருப்பாரு. அதை மேனேஜ் பண்றது தான் இவனோட வேலை. இவனோட அம்மாவும் வந்து தனியா பிசினஸ் உமன் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. சோ இவன் வந்து பணக்காரனா இருந்தாலும் அன்பு மட்டும் கிடைக்காமயே இருக்கு. என்னடா வந்து நம்ம கிட்ட யாருமே அன்பு காட்ட மாட்டாங்க, அப்பா எப்ப பாரு பிஸியா இருக்காரு, அம்மா எப்ப பாரு பிஸியா இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப இவனுக்கு 25 வயசு ஆயிருச்சு. சின்ன வயசுல எல்லாம் இவன் வந்து அன்புக்காக ரொம்ப ஏங்கி இருப்பான். ஏன்னா அந்த டைம்ல வந்து அப்பா பயங்கரமா வளர்ந்துட்டு இருந்த டைம். அப்பா சுத்தமா இவன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. சரி, அம்மாவாவது டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அம்மாவும் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை தாண்டி பேரண்ட்ஸ் இவன் கிட்ட சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லி வளர்த்திருப்பாங்க. அது என்னன்னா, இவன் சின்ன பையனா இருந்தான் பாத்தீங்களா, அந்த டைம் இவங்க பணக்காரங்க. பக்கத்துல வந்து சாதாரண வீட்டு பசங்க எல்லாம் வந்து விளையாடுவாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் நீ விளையாடாத, நீ வந்து வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ சின்ன வயசுல இருந்து இவன் யார்கிட்டயும் பெருசா பழகுற வாய்ப்பே கிடைக்கல. அது மட்டும் தான் இவனுக்கு வேதனையா இருக்கு. என்னடா இது, நம்ம யார்கிட்டயுமே பேசி பழக முடியலையே, நம்ம வீட்டுல பேரண்ட்ஸும் பேச மாட்டாங்க, மத்தவங்க கிட்டயும் பேச விட மாட்டாங்க, பணக்காரங்க கிட்ட தான் நம்ம பேசணுமா, பணக்காரங்க வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு விரும்பவே மாட்டாங்க, அவங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான். ஏன்னா ஆபீஸ்ல சாதாரண வேலை செய்யறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயே இவன் அன்பா பேசணும்னு நினைப்பான். ஆனா அப்பா இருக்காருல்ல, அவங்க கிட்ட எல்லாம் கடுமையா தான் நடந்துக்கணும், நீ இப்படி அன்பு காமிச்சனா இதையே வச்சு உன்னை ஏமாத்திடுவாங்க, இப்படி இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா அட்வைஸ் பண்ணுவாரு. இதை நினைச்சு இவன் ரொம்ப வேதனையில தான் இருக்கான். இந்த மாதிரி நிலைமையில இவன் எப்பவுமே ஒரு வாட்ச் யூஸ் பண்ணுவான். அந்த வாட்ச் அங்க மிஸ் ஆகுது. என்ன வாட்ச் மிஸ் ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். இவன் வீட்லயே வேலைக்கார பொண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, காவியா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வேலைக்கு வர மாட்டாங்க. அதாவது இவங்களோட அம்மா தான் இந்த வீட்டுல வேலைக்காரங்களா இருக்காங்க. அம்மாவால வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காவியா வருவாங்க. அப்படி காவியா தான் அங்க இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட வாட்சை பாத்தியா, நான் இந்த இடத்துல வச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல வாட்ச் இந்த இடத்துல இருந்ததுன்ற மாதிரி இந்த பொண்ணு வேற ஒரு இடத்த சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது காவியாவும் எங்க வாட்ச் இருக்குன்றத கரெக்டா சொல்றாங்கல்ல. இவருமே வந்து ஓஹோ, நான் தான் இங்க வச்சிட்டேன், நான் மறந்துட்டேன் போல அப்படின்ற மாதிரி காவியாக்கு வந்து நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி காவியா வந்து எப்பயாவது தானே வருவாங்க. காவியா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஏன் உன்னோட அம்மா வரலன்ற மாதிரி கேட்கிறாரு. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி இவருமே நார்மலா அவங்க கிட்ட பேசுற விதத்துல பேசிட்டு இவரோட வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாரு. காவியாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காவியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப தன்மையா தான் பேசுவாங்க. அதெல்லாம் இவருக்கு லைட்டா பிடிச்சிருக்கு. இவரும் இவரோட வேலையை பார்க்கறதுக்காக எல்லாம் போயிடுறாரு. அடுத்த சில நாட்கள் வந்து காவியாவோட அம்மாவும் வேலைக்கு வரல, காவியாவும் வேலைக்கு வரல. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்பவுமே அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா காவியா வந்துருவாள், எதுக்காக காவியா வரல, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, ஒரு வாட்டி வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த வழியா தான் வந்துட்டு இருக்காரு. என்ன ஏதுன்றதை விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி காவியாவோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. காவியாவோட வீடு இவருக்கு நல்லாவே தெரியும். காவியாவோட வீட்டுக்குள்ள வரும்போதுதான் காவியா வந்து அம்மாவை கவனிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அதனால்தான் அம்மாவாலையும் வர முடியல, இவங்களாலையும் வர முடியல. இப்ப முதலாளி எதுக்காக தேடி வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது காவியாக்கு தெரியுதுல்ல. மன்னிச்சிருங்க, 2-3 நாள் வர முடியல, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுறேன், அம்மாக்கு சரியானதுக்கு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அம்மாக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் டீட்டெயிலா கேட்கிறாரு. அவங்களுமே வந்து டாக்டர் கிட்ட கூட்டு போயிருப்பாங்கல்ல, டாக்டர் சொன்னதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நிறைய மருந்து வாங்கணும் போல, வாங்கணும்னு சொல்றாங்க. ஏன் இன்னும் வாங்கலன்னு கேட்கும்போது அப்படியே தயங்கிக்கிட்டே இருக்காங்க. காசு இல்லன்றது இவருக்கு புரியுது. காசு தான் பிரச்சனையா, நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இல்ல, பெரிய முதலாளிக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு, காசெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, என் அப்பா கிட்ட நீ சொல்லாத, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி காவியாக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான், அவன் பேரு கண்ணன் அப்படின்றது. அந்த கண்ணன் வந்து ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கான். இவருமே வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவனை கூப்பிட்டு பேசும்போது அவனை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பசியில இருக்கான் போல, சாப்பிடவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இது கேட்கிறவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. எதுக்கு சாப்பாடு கூட இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி காவியா நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, நீ உடனே என் கூட வா, தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன், வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி காவியா மறுக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இல்ல வாங்க அப்படின்ற மாதிரி இவருமே கூட்டு போய் தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி தந்துட்டு இருக்காரு. அருணை பொறுத்த வரைக்கும் காவியாவோட வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி தராரு பாத்தீங்களா. இப்ப வந்து தம்பி சாப்பிடாம இருந்திருப்பான். இவங்களுமே வேகமா சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்க. நீங்களும் சாப்பிடுங்கன்ற மாதிரி அருண் கிட்ட சொல்றாங்க. அருணா சரின்ற மாதிரி அங்க உட்காந்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறது. இப்ப வந்து அந்த தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அக்கா இருக்காங்கல்ல, இந்த நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஊட்டிலாம் விடுறாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப அன்பா இருக்காங்க. அம்மாவால வந்து பெருசா ஆக்டிவா இருக்க முடியல, அம்மாக்கும் இவங்க தான் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே சந்தோஷமா பேசுறாங்க. அம்மா வந்து படுத்த
படுத்த படுக்கையா இருந்தாலும் சரி அம்மாவை வந்து சிரிப்பு ஆக்கணும், அதாவது அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்கணும்ன்ற மாதிரி காவியா வந்து சில காமெடி எல்லாம் பண்றாங்க. தம்பியும் சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி ஏக்கம் வருது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஆசைப்பட்டது இதுதான், இது நமக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி ஒரு ஏக்கம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் வந்து இவர் வந்து அடிக்கடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன்னோட அம்மா குணமாவதுக்கு இன்னும் நாள் ஆகும்ல, அது வரைக்கும் நீ வேலைக்கு வர தேவையில்ல, உன் அம்மாவை கூட இருந்து பாத்துக்கோ, அதே மாதிரி வந்து நான் ஒரு பெரிய டாக்டரை முடிஞ்சா கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரோட வீட்டுல வந்து எதுக்காக அந்த பொண்ணு வரவே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது, இல்ல அந்த பொண்ணோட அம்மா முடியாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. முடியாம இருந்தா என்ன, நம்ம அப்ப வேற ஆளை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவருமே இல்ல இல்ல அவ சீக்கிரமா வந்துருவா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. இவன் என்ன அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. பெருசா கண்டுக்க மாட்டாரு, அவரோட வேலையை பாக்குறதுக்காக கிளம்பிடுறாரு. இவரு ஒரு பெரிய டாக்டரை முடிஞ்சா ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவர் வந்து தெரிஞ்ச ஒரு டாக்டர் லேடிய அந்த வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த டாக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அம்மாக்கு என்னதான் உடம்புக்கு பிரச்சனை அப்படின்றத பாக்குறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்றத எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா சாதாரண ஆஸ்பத்திரியில பெருசா பார்க்காம இருந்திருப்பாங்க. இவங்களுமே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு செலவாகும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுன்றத சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை பண்ணிருங்க, அதுக்கான காசு எவ்வளவோ அதை நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் காவியாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காவியா வந்து அம்மா வராத போதெல்லாம் வந்து வேலைக்கு போறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து அவரை பார்க்கும் போது பிடிக்கும். இவர் அழகா இருக்காரு, இவரை மாதிரி ஒருத்தர் நமக்கு கணவரா வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அதே சமயம் வந்து அவர் பெரிய பணக்காரரு, நம்ம சாதாரண ஏழை, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் வந்து சினிமால தான் நடக்கும், நிஜத்துல நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்களோட ஆசை எல்லாத்தையும் இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, பெருசா வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இவர் அடிக்கடி வீட்டுக்கு வராரு பாத்தீங்களா, அதனால சகஜமா ரெண்டு பேருமே பேசுறாங்க. கொஞ்சம் வந்து டீ குடிக்கிறது, டீ போட்டு தரது, ரெண்டு பேருமே கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லைட்டா வந்து அந்த காவியாவோட அம்மாக்கும் பயம் வருது. என்னன்னா வந்து இந்த விஷயம் வந்து பெரிய ஐயாக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா பெரிய ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்மள மனுஷங்க மாதிரி கூட பார்க்க மாட்டாரு. அப்படி இருக்கும் போது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி அம்மாக்கு ஏகப்பட்ட பயம் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி ஊர்க்காரங்களும் தப்பா பேசுறாங்க. இவர் அடிக்கடி கார்ல இந்த இடத்துக்கு வராருல, என்ன இவரு கார்ல அடிக்கடி வராரு, என்னதான் இந்த வீட்டுல நடக்குது அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க. காதுபடவே பேச ஆரம்பிக்கிறாங்க. காவியாவும் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, நீங்க இதுக்கப்புறம் வரதை குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிருது, என்ன காவியா இப்படி சொல்லிட்டாங்க, சரி ஊர்க்காரங்க அப்படி பேசும்போது காவியாக்கும் அப்படிதானே தோணும் அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்ச நாள் அவங்க வீட்டு பக்கம்லாம் போகாம தான் இருக்காரு. அவங்க வீட்டிலேயே ஒரு சிக்கல் இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை வச்சு கடனா வாங்கியிருப்பாங்க போல, அந்த கடனை அவங்க அடைக்காம இருக்கிறதுனால கடன் தந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வீட்டுல இதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரச்சனை நடக்கிறத பத்தி நம்ம அருணுக்கு தெரிய வருது. அருண் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட என்ன ஏதுன்ற மாதிரி பேசுறாரு. அதாவது எவ்வளவு காசு இஷ்யூ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுமே காசு எவ்வளவுன்றத சொல்றாங்க. இவரு அந்த காசை நான் தந்துடுறேன், ஆனா இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறீங்கல்ல, அதை யாரு திரும்பி வாங்க முடியும், அதனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் மரியாதை இல்லாம பேசாதீங்க, காசு தந்திருக்கீங்கன்னா என்னன்னா பேசலாமா, அதனால பொறுமையா வந்து எதுனாலும் பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கும் அட்வைஸ் பண்றாரு. அவங்களுக்கு உரிய காசெல்லாம் செட்டில் பண்ணி அங்க இருந்து அவங்களை அனுப்பி விடுறாரு. இப்ப அருணை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாரு பாத்தீங்களா. ஏற்கனவே வந்து காவியா வீட்டுக்கு எல்லாம் வராதீங்க, தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து காவியாவை இவருக்கு பிடிக்கும், ஆனா வந்து அது வந்து அன்புன்னு தான் சொல்லாமே தவிர காதல்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இவரோட அன்பு இருக்கு. இவருமே வந்து சரி எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இவருமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல காவியாவோட அம்மா இருக்காங்கல்ல, தவறிடுறாங்க. ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்தது, அதை சரிலாம் பண்ணாங்க, அதை மீறியும் அவங்க தவறிடுறாங்க. அவங்க தவறிட்டாங்கன்னு காவியா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கல்ல, இவருமே ஆறுதல் சொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. காவியாக்கு லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து இந்த வீடு எப்ப கையை விட்டு போகும்ன்றது தெரியல. ஏன்னா வந்து இன்னும் சில பிரச்சனை இந்த வீடை சுத்தி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடு வந்து போகுது போல, ஆனா இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு கீழே வந்து ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நீயும் உன்னோட தம்பியும் வந்து தங்கு, உன் தம்பியோட படிப்பு செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அருணோட பேரண்ட்ஸ் பெருசா ஏத்துக்காம பேசிட்டு இருக்காங்கல்ல, அருண் என்ன சொல்றாருன்னா, நம்ம சொந்தத்திலேயே யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டா நம்ம உதவி செய்ய மாட்டோமா, எனக்கு ஒரு தங்கச்சியோ ஒரு தம்பியோ இருந்திருந்தா அந்த உதவியை செய்ய மாட்டீங்களா, செய்வீங்கல்ல, அதனால வந்து நம்ம இடம் தானே தரப்போறோம், இதனால நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு இழப்பும் இல்ல, அவங்க ஒரு ஓரமா இருந்துகிட்டோம், அவங்களுக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது அமைச்சு தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து பெருசா வந்து அதுக்கு பிடியே தரமாட்டாங்க. இல்ல அதெல்லாம் வேணாம், எப்பவுமே வந்து நம்ம இடம் கொடுத்தோம்னா வந்து அவங்க நம்ம தலையில ஏறி உட்காந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க.
அப்ப வந்து அப்பா கிட்ட இவருமே சில விஷயங்களை சொல்றாரு. இல்லப்பா நீங்க எப்பவுமே அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படிலாம் எல்லாருக்கும் கிடையாது. நிறைய நல்லவங்களுமே இருக்காங்க. நீங்க வந்து உங்க டைம்ல வந்து நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. அவங்க அப்படி இருக்கலாம். ஆனா நீங்களுமே கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க. அதாவது சாதாரண ஆளா இருந்து தானே வந்தீங்க. உங்களையும் அந்த மாதிரி பார்த்திருந்தா உங்களுக்கான வாய்ப்பை தந்திருப்பாங்களா? நீங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களா? அதனால எல்லாரையும் அப்படி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்பவும் இவன் சொல்றதுல நியாயம் இருக்கே அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சரி எதுக்கு நம்ம வந்து ஒரு ஏழைங்கனாலே கோவப்படணும், அதே மாதிரி வந்து ஏழைங்கனாலே வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க, அதாவது நம்மளோட பணத்தை பறிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, நம்ம எதுக்கு நினைக்கணும். இதை தாண்டி காவியாவை இவன் லவ் பண்றேன்னு சொல்லிடுவானோ அப்படின்ற மாதிரி அப்பா பயந்துருப்பாரு. ஏன்னா அடிக்கடி போய் பார்க்கறதுனால அப்பாவுக்கு பயம் இருந்திருக்கும். ஆனா இவன் வந்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பாக்குறான், அதே மாதிரி தங்கச்சி ரீதியா தான் பாக்குறான்ற மாதிரி வெளிப்படுத்துறான்ல, அதனால இருக்க விடலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவருமே சரி காவியாவை லவ்லாம் பண்ணல, காவியா மேல ஒரு அன்பு இருக்கு. ஏன்னா வந்து இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பெருசா பாசம் எதுவுமே கிடைக்காம இருந்ததுல காவியா கிட்ட பேசும்போது பழகும் போது அந்த அன்பு வந்து ஃபீல் பண்ணிருப்பாரு. அதனால தான் வந்து இவர் வந்து காவியாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா காவியாக்கு இவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். அவங்களுமே வந்து நாளடைவுல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அவருக்கு நம்ம மேல பாசம் தான் இருக்குன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காவியாவோட எய்ம் ஒன்னே ஒண்ணுதான், தம்பியை எப்படியாவது ஆளாக்கிடணும், நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போய் தம்பி ஆளாக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா தம்பியை நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்படியே இந்த கதை முடியுது. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை நான் உங்களுக்காக கொண்டு வரேன். வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.